அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட கூடல்புதூர் பஸ் நிலையத்துக்கு மிக அருகாமையில அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை இப்போ நம்ம பார்த்துட்டோம். நல்ல ஒரு அகலமான 30 அடி ரோட்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2 ரோடு உள்ள ஒரு கார்னர் மனையில் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த வீட்டோட முன்பக்க ஏரியாவை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த மனையில் அமைஞ்சிருக்கு. முன்னாடி ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கேட்டை நம்ம திறந்து முன்பக்க போர்த்திகை ஏரியாவை பார்க்குறோம். இது ஒரு பார்க்கிங் ஸ்பேஸு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது இந்த வீட்டோட முன்பக்க பார்க்கிங் ஏரியா. இந்த வீட்டோட தலைவாசல் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த தலைவாசல் டோரு பாலிஷ் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபினிஷிங் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. மிச்ச எல்லா வேலைகளும் 95% வேலை முடிஞ்சிருச்சு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட கூடல்புதூர் பஸ் நிலையத்துக்கு கொஞ்சம் பக்கமாகவே அமைஞ்சிருக்கு. முன்பக்க தலைவாசல் டோரை இப்போ நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே ஹால் பகுதிக்கு உள்ளே வந்துட்டோம். இந்த வீட்டோட ஹாலில் பாருங்கள், முன்னாடி ஒரு மிரர் பதிச்ச ஒரு கப்போர்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பூஜா கப்போர்டு கிழக்கு திசை பார்த்து கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்டாக ஒரு க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா டிவி யூனிட்டை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மல்டிமீடியா டிவி யூனிட் செட்டப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஹாலோட ஸ்பேஷியஸ் பார்த்துருவோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக தான் அமைஞ்சிருக்கு. 4க்கு 2 வெர்டிபிலிட்டி டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமும் நிறைஞ்சு இந்த வீடு இருக்கு. அடுத்ததாக நம்ம இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா பார்த்துருவோம். பாருங்க, கிச்சனில் பாட் டைப்பில் கிச்சன் மேடை கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வார்ட்ரோப் செட்டப்பு வித் மிரரோட இருக்கு. நல்ல ஒரு அகலமான கிச்சன் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அடுத்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா அந்த வாலில் ஃபுல்லாகவே டைல்ஸு ஒட்டியிருக்காங்க. அது போக மேலே லாப்டில் எல்லாமே வுட் ஒர்க்கில் கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் இருக்குது. அது போக வெண்டிலேஷன் ஃபேன் மாட்டுறதுக்கும் அந்த ஹோல் எடுத்து வச்சுருக்காங்க. வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டப்பட்டு மிக நேர்த்தியாக இங்கே இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் பெயிண்டிங் திங்ஸ் எல்லாம் ஜாமான் வச்சுருக்காங்க. அது போக பாருங்கள், நம்ம இந்த வீட்டுக்கு தரைத்தளம் ஒரு பெட்ரூமும் முதல் தளத்தில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இப்போ இந்த தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பெட்ரூம்லையும் ஒரு கப்போர்டு கொடுத்துருக்காங்க, சின்னதாக ஒரு வார்ட்ரோப் கப்போர்டு. அடுத்து 4க்கு 2 சேம் பேட்டர்னில் வெர்டிபிலிட்டி டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் நல்லா ஸ்பேஷியஸாக பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த பெட்ரூமோட ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நான் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் பார்க்கணும். அது போக வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்கு. அது போக இந்த பெட்ரூம்ல ஒரு ஓடிஎஸ் ஏரியா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்னதாக இந்த ஓடிஎஸ் ஏரியா பாருங்க, மேலே வெண்டிலேஷனுக்காக இந்த ஓடிஎஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இந்தியன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்டில் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. அதுபோக டாய்லெட்லேயும் வெண்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமு கீழே தளத்தில் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் வச்சுருக்காங்க. மேலே வால் முழுதும் கான்செப்ட் டைல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டில் தரைத்தளத்தில் ஹால் பார்த்துட்டோம், தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் பார்த்துட்டோம். அடுத்து இந்த ஹால்லையும் பாருங்க, மேலே லாப்டில்
ஒரு கப்போர்டு அடிச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா நிறைய திங்ஸ் ஏற்றி அந்த இடத்துல வச்சுக்கிறது மாதிரி ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. தரைத்தளத்தில் ஹால் பார்த்துட்டோம். நம்ம தரைத்தளத்திலேயே பெட்ரூம் ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம், அட்டாச் டாய்லெட் பார்த்துட்டோம், அது போக கிச்சன் ஏரியாவும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், முன்னாடி கிரானைட்டில் படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே மாடிக்கு போயிடுவோம். அதே மாதிரி இந்த மாடிக்கு போனோம்னா அந்த லேண்டிங் ஏரியா மேலே வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி சீட் அடிச்சு வச்சுருக்காங்க. மேலே அதே மாதிரி மாடியில் ஃபுல்லாகவே மொட்டை மாடியில் கட்டோடு பதிச்சு கொடுத்துருக்காங்க. மேலே ஹேண்ட் ரெயில் ஃபுல்லாக எம்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. இது மாடியில் இருக்க பெட்ரூமுக்கு கிழக்கு பார்த்த வாசை வச்சுருக்காங்க, தலைவாசை. மாடி ஹெட்ரூமு ஸ்டீலில் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்த கிழக்கு பார்த்து வாசல் வச்சுருக்க இந்த பெட்ரூமை ஓப்பன் பண்ணி இந்த பெட்ரூமையும் பார்த்துருவோம். பாருங்க, இதுவும் நல்லா ஸ்பேசியஸாக தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பெட்ரூமாக இருக்குது. மேலே மட்டுமே கிட்டத்தட்ட 260 சதுரடியில் கட்டடம் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டு தரைத்தள ஒரு பெட்ரூமும் முதல் தளத்தில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் நல்ல பெரிய ஜன்னல் வெண்டிலேஷன் வசதிக்கு காத்தோட்டத்துக்கும், அது போக இந்த ஓடிஎஸ் ஏரியாவும் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. நம்ம வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கு வேணும்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பெட்ரூம்லேயும் மேலே லாஃப்டில் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அது போக சின்னதாக இங்கே ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, கப்போர்டு வார்ட்ரோப் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஓடிஎஸ் ஏரியாவிலேருந்து நமக்கு காத்தோட்டம் வேணும்னாலும் நம்ம அந்த டோர் தனியாக நமக்கு செப்பரேட்டாக ஸ்பிளிட்டிங் டோர் கொடுத்துருக்காங்க. இதுவும் வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் நமக்கு பயன்படும். அது போக மேலே இந்த லாப்ட்லையும் கப்போர்டு பண்ணிட்டாங்க. அது போக இது ஒரு சர்வீஸ் ஏரியா, வாஷிங் மிஷின் யூசேஜுக்காக வாஷிங் மிஷினுக்கு குழாவும் அதுக்குரிய பிளக் பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அது போக தண்ணி அவுட்லெட் ஓஸு போடுறதுக்கு ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் பார்க்குறோம். ஏற்கனவே கீழே வந்து நம்ம தரைத்தளத்தில் இந்தியன் டைப் பார்த்தோம். இப்போ இது வந்து வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க. தளத்தில் ஃபுல்லாகவே பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாலில் ஃபுல்லுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் இது அமைஞ்சிருக்கு பாருங்கள். இது வந்து வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் கொடுத்துட்டாங்க இந்த பாத்ரூமில். இப்போ வந்து இந்த வீடு வந்து நம்ம குறிப்பிட்டு ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா 500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 760 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. போர் 325 அடியில் போட்டிருக்காங்க. மினி பார்க்கிங் இருக்குது, 2 பெட்ரூம் இருக்குது, 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது, லேஅவுட் அப்ரூவல் இருக்குது, பில்டிங் அப்ரூவல் இருக்குது, செமி ஃபர்னிஷிங் பண்ணியிருக்காங்க, பட்டா இருக்குது. விலை 38 லட்சம் சொல்கிறாங்க, பேசிக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் விவரங்களுக்கு